வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது MA 4151 பேப்பர் டே 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இப்போ நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டே 1ல் தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். தேர்ட் யூனிட் வந்து ப்ராப்ளமேட்டிக் டாப்பிக்காக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் டைப்பு கண்டினியூஸ் டைப்பில் கொஷின்ஸ் கொடுத்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் எக்ஸ் ஒய் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸா ஆர் நாட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணணுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் நம்ம அலாட் பண்ணியிருந்தோம். ஸோ மேபி பார்த்துருப்பீங்க. இல்லைனா அது ஒரு கேட்டகரியாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குமோ அப்போ ஒரு தடவை எழுதி பாருங்கள். டே 2 ப்ரிப்பரேஷனாக நம்ம பார்ட் சி கொஷின் ஆகட்டும், பார்ட் பியில் ஒரே ஒரு கொஷினாகவும் கேட்குறது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த பேட்டர்னில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறதுக்கு செகண்ட் ப்ராப்ளம் மாடலாக பார்த்துக்கோங்க. 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நமக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி பார்க்குறதுன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரிப்பீட்டட் கொஷின். தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் எந்த கொஷின் கேட்டாலும் யூனிட் 3 ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ அண்ட் கோவேரியன்ஸ் எல்லா ரிசல்ட்டுமே தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். சேம் மெத்தடில் தான் இருக்கும், லிமிட்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களால் தேர்ட் யூனிட்டில் ஓகே இந்த டாபிக் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், இது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், நமக்கு ஐடியா ஈஸியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தேர்ட் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் ப்ராப்ளம் அதே ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஃபிஃப்த் ப்ராப்ளம் நம்ம இங்கே என்னென்ன பாடலாம் கன்வெர்ட் பண்ணுமோ அதெல்லாம் சப்டிவிஷன்ஸாக கேட்டிருப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ யூனிவர்சிட்டி கொஷின்ஸ். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த ஹோம்ஒர்க் சம் கொடுத்துறத ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே லைன் பை லைன் ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் யூனிட் 3. ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapazhi@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே ஷெடியூல் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.